என்ன விஷயம் ஜானு, சொல்லுமா. அது அத்தை, அது வந்து நான் தான் வர சொன்னேன் மாம். நீ வர சொன்னியா? எதுக்காக மித்ரா? ஜானு கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க மாமா, என்ன? இங்க பாரு ஜானு, உங்க அக்கா பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்க கூடாது. உங்க அக்கா சுயநலமா இருந்ததுக்காக நீ பலியாயிடக்கூடாது. அந்த ஏமாத்துக்காரியால நீ ஒரு நாளும் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. அதனால்தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அது என்னன்னா, மித்ரா, நீ தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. லக்ஷ்மி சுயநலவாதி, ஏமாத்துக்காரின்னு அவளை அவமானப்படுத்தாத. அவமானப்படுத்துவமா? இதை விட கேவலமா இன்னும் அவமானப்படுத்துவேன். நம்ம குடும்ப மான மரியாதைய நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். அப்படிப்பட்டவள எவ்வளவு கேவலமா பேசினாலும் எந்த தப்பும் இல்ல மாம். மித்ரா, நீ நம்பர் தான் உண்மைன்னு நினைக்காத. ஏன் சொல்றேன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத உண்மைகள் நிறையவே இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மனுஷங்க மேல வீண் பழி போடுறது, இல்ல அந்த மனுஷங்களை பத்தி தப்பா பேசுறதெல்லாம் நம்மளோட முட்டாள் தானுண்டா. நடந்த விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்க ஏன் அவளை தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? மன்னிக்க முடியாத தப்ப பண்ணதுனால திரும்பி வர முடியாத இடத்துக்கு அவ போயிருக்கா. ஆனா லக்ஷ்மி இப்ப என்ன பண்ணாங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல மாம். லக்ஷ்மியால ஜானு தண்டனை அனுபவிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல மாம். இங்க பாரு ஜானு, உங்க அக்காவை நான் வெறுக்கிறேங்கிறதுக்காகவும் உன் அக்கா என் வாழ்க்கையை விட்டு முழுசா போயிட்டாங்கிறதுக்காகவும் உன்னையும் தனியா விட முடியாது. உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை இன்னையில இருந்து நான் எடுத்துக்கிறேன். உன்னோட எதிர்காலத்துக்கு நான் ஒரு வழி காட்டுறேன். எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க மாமா? விவேக்குக்கு என் சித்தி ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு எடுத்திருக்காங்க.